வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்து கால எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வர அந்த 10 நபர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? ஜெயா ஃப்ரம் மும்பை, ஃபர்ஹான் ஆஷிக் ஃப்ரம் மணப்பாறை, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, மணிமுத்து, செல்வம் மலர் ஃப்ரம் தேனி, மகேஷ்மணி, பரிமளா தேவி ஃப்ரம் சென்னை, சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா, ராஜஸ்ரீ ரவி ஃப்ரம் பம்மல். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரணும் ஆசைப்பட நீங்க பண்ண வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்க போற கேள்விக்கு சரியா பதில் அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க அழகான பேரு உங்க அழகான ஒரு மென்ஷன் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போலாம். தமிழ்ச்செல்வி அக்கா வாமா வா வா. பாண்டி என்ன சொன்னிருந்தாரு, உங்களுக்கு ஃபேஷியல் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாரு கல்யாணத்துக்காக. ஆமா ஆமா எனக்கு தான். சரிக்கா ஃபேஷியல் பண்ணிடலாமா? உங்களுக்கு எந்த ஃபேஷியல் வேணும்? கோல்டு, டைமண்ட், ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லாமே இருக்கு. இன்னும் எத்தனை நாள்ல கல்யாணம்க்கா? இன்னும் 4 நாள்ல கல்யாணம்ப்பா. 4 டேஸா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கோங்கக்கா, நல்ல பளபளன்னு இருக்கும். இல்லைம்மா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நான் அவ்வளோவா பண்ணதில்லை. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், சும்மா மூஞ்சை மட்டும் கழுவி விட்டால் போதும். என்னக்கா மூஞ்சி கழுவிட சொல்கிறீங்க? அக்கா எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்றா? ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு, ஒரு காஃபி போட சொல்லணும். ஏ தமிழ் சொல்லு ஜோதி. இங்கதான் இருக்கியா? ஆமா. இது யாரு? புதுசா இருக்கு. உன் தோஸ்தா? உன் ஃப்ரெண்டுலாம் இப்படி இருக்க மாட்டாங்களே, இவ கொஞ்சம் மாடனா இருக்காளே. அது பாண்டி மாமா அனுப்பிச்சுட்ட பியூட்டிஷியனா, எனக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓ பியூட்டிஷியனா? சரி சரி. சொல்லுங்கக்கா, கோல்டன் ஃபேஷியலே பண்ணிக்கலாமா? அதான்ப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், கோல்டு டைமண்டு சில்வர்லாம் எனக்கு தெரியாது, நீ பார்த்து பண்ணு, ரொம்பலாம் எனக்கு வேணாம். பயப்படாதீங்கக்கா, உங்கள் முகத்துக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லதாகவே பார்த்து பண்ணுறேன். அவள் தான் பயப்படுறாள, அவளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவளுக்குலாம் இதை பற்றி தெரியாது, சும்மா ஏதாவது க்ரீம் ஆப்பி விடுப்போம். இந்த அக்கா எதுவுமே பண்ணாமல் அழகாக தான் இருக்காங்க, சும்மா பளிச்சுன்னு தெரியறதுக்கு தான்க்கா, மற்றபடி இல்லை. சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு நான் சார்கோல் ஃபேஷியலே பண்ணி விடுறேன். சார்கோல் இது போட்டாவே எல்லா டர்ட்டும் அழுக்கும் வந்துடும், அதுவே உங்களுக்கு போதும். சரிம்மா. ஏய் தமிழ், எனக்கு தலை வலிக்குது, காஃபி போட்டு கொடு. உன் முன்னாடி தானே பேசிட்டு இருக்கோம், உனக்கு கண்ணு தெரியலையா ஜோதி? அவங்க வந்திருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட ஃபேஷியல் பண்ணணும், நீ போய் காஃபி போட்டு குடிச்சுக்கோ, அப்புறம் வந்தவங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. எவ்வளோ திமிர் பாரு இவளுக்கு. ஏய் நான் உன்கிட்ட சொன்னா நீ என்கிட்ட சொல்றியா? இங்க பாருங்க மேடம், நான் உங்களுக்கு முடிச்சுட்டு இன்னொரு கிளைண்ட் வேற இருக்காங்க, நான் அங்க வேற போகணும். அக்கா உட்காரீங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த உட்காரேம்மா. சொன்னா கேட்குறியா? போய் எடுத்துட்டு வா. என்னால முடியாது, எனக்கு காஃபி வேணாம், ஒன்றும் வேணாம். கொஞ்சம் இருக்கிறீங்களா, உங்களுக்கு போய் நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா, நீங்கள் உட்காருங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அக்கா ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது, உங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ண வேணாம், ஐப்ரோஸ் மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கலாம், சரிங்களா? சரிம்மா. அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேக்கா, கண்ணை முடிக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவளுக்கு பாரு வந்த வாழ்வை. சரி எனக்கும் ஃபேஷியல் பண்ணி வரீங்களா? இல்லை பாண்டியனா பிரைடுக்கு மட்டும் தான் புக் பண்ணியிருக்காரு, தமிழக்காக்கு மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா பாரு, இங்க இருக்கிறதுங்கன்னா இப்படி பேசுதுங்கன்னா வந்தது இப்படி இருக்கு. அதனால என்ன, எங்க மாமாட்ட நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தேவை காசு தானே, எனக்கும் பண்ணி விடுங்க. சே, இந்த பியூட்டிஷியனுக்கு இதுதான் ஒரு பெரிய தொல்லை, எங்க போனாலும் இதே பிரச்சனை. ஏமா என்னாச்சுமா? அட ஏங்கா, நம்ம ஒருத்தர் பிரைடுக்கு பியூட்டி பண்ணலான்னு போனா அவங்களுக்கு பண்றது இல்லாம அவங்க சொந்தக்காரங்களாம் வரிசையா வந்துடுறாங்க, ஓசியில் பண்ண சொல்லி. நம்ம என்ன ஓசியில் பண்றதுக்காக போயிருக்கோம்? பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா கொடுத்துருக்கோம். இங்க பாரு, உன்னை நான் ஒன்றும் ஓசியிலாம் பண்ண சொல்ல, எனக்கும் ஃபேஷியல் பண்ணேன், அதுக்கு தகுந்த காசை கொடுத்துட்றேன். சரி சரி பண்ணி விடுறேன். சரிம்மா, கொஞ்சம் கோச்சிக்காம பண்ணி விடு. சரிக்கா. காட்டுங்க உங்க ஃபேஸ. என்ன ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப வெளியே சுத்துவீங்களோ? ஒரே டேன் ஆயிருக்கு ஃபேஸ்லாம். என்ன பண்றது, நான் சென்னையில் இருக்கும்போது அவ்வளோ அழகா இருந்தேன், இந்த ஊருக்கு வந்து வெயில்ல இருந்துட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல. சரி சரி, உங்களுக்கும் இந்த சார்கோலே போட்டு விடுறேன், நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒன்று போடு, அவசரத்தில் பண்ணி விட்டுறாத, பொறுமையாக பண்ணு. இங்கே பாருங்க, நான் பண்ணுறத நல்லா தான் பண்ணுவேன், சரியா? தமிழக்கா, அப்புறம் மெஹந்தி போட சொல்லியிருக்காங்க அண்ணா, நான் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து போட்டு விட்டுறேன், அப்போ தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாம்மா, மருதாணியே நான் வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்கக்கா, ஆர்கானிக் மெஹந்தி தான், ஒன்றும் ஆகாது, கைக்கும் காலுக்கும் போட்டுக்கலாம். அப்படியே எனக்கும். ஐயோ கருமம், இது தொல்லை தாங்கலை வேற. ஏ ஜோதி, அட இங்கதான் இருக்கியாடி? ஆமாம்மா. ஏமா என்னம்மா? இல்லை என்ன மூஞ்சில பூசிட்டு இருக்கீங்க, என்னது இது? ஏமா
மேடம் கொஞ்சம் பேசாம இருங்க, அப்புறம் வந்து ரொம்ப இதாயிடும். அவங்கலாம் ஃபேஷியல் பண்ணிருக்காங்க மேடம். ஃபேஷியலா? மூஞ்சி பளபளன்னு ஆகும் அது பண்ணா? ஆமா ஆமா, இது பண்ணா பிரைட் ஆகும். ஏண்டி ஜோதி, அம்மாவை கூப்பிட சொன்னேன், இப்போ நைஸா நீ மட்டும் வந்து பண்ணிக்கிற பத்தியா? இதெல்லாம் சரியா? சரி சரி, எனக்கும் அதை பூசி விடு. மேடம் உங்களுக்குமா? ஏன், நானும் பொம்பளை தானே, எனக்கு பண்ணக்கூடாதா என்ன? மேடம் நான் பிரைடுக்கு மட்டும்தான் பண்ணலான்னு வந்தேன். ஆல்ரெடி இவங்க வேற எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, இதுல நீங்க வேறயா? எனக்கு வேற கிளைண்ட் வேற வெயிட் பண்றாங்க மேடம். ஏன் அப்படி சொல்ற? காசு தானே, எல்லாத்துக்கும் சேர்த்து காசு தீட்டிடுவல, அப்புறம் என்ன? ஐயோ எனக்கு காசு கூட வேணாம், நாளை விடுங்க, என் ரெகுலர் கிளைண்ட் வெயிட் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த கருப்பு கலர் பூசியோ சிவப்பு கலர் பூசியோ ஏதோ ஒன்று பூசி விடு, உட்காந்துருக்கு. ஒரே ஃபேஷியல் தானே, எங்க அம்மாக்கு பண்ணி விடு. கர்மம், சரியான பைத்தியக்கார குடும்பத்திட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். போட்டேன் மேடம், ஆடாம அசையாம உட்காருங்க. ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் வாஷ் பண்ணணும், இப்போ எடுத்தீங்கன்னா கேட்காது. சரி சரி, நல்லா மூஞ்சி பளபளன்னு ஆனா போதும், எவ்வளவு நேரம் இருந்தாலும் காத்துட்டு இருக்கேன். தமிழக்கா, உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும்க்கா, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க சரிங்களா? தமிழக்கா, வேக்சிங் எதுவும் பண்ணிக்கிறீங்களா? வேக்சிங்கா அப்படின்னா என்ன? அவளுக்கு அர்த்தமே தெரியாது, அவள்கிட்ட போய் கேட்குறேன். அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த கை கார்லலாம் ஹேர் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான், அதான் வேக்சிங். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அவ்வளோவா ஹேர்லாம் இருக்காது, வேணாம். சரிக்கா, பாண்டியண்ணா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் புக் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி விடுறேன் சரிங்களா? ஐயோ இது போதுமா, வேற ஒன்றும் வேணாம். சரி சரிக்கா, நீங்கள் அப்புறமா எடுத்துடுங்க, நான் கிளம்பட்டுமாக்கா, இன்னொரு கிளைண்ட் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக சன்ஸ்க்ரீன் ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே இருங்க, இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே போவேனா, சோப் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். சரிம்மா சரிம்மா. ஆமா, அந்த பிள்ளைக்கே எல்லாத்தையும் சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தான் சொல்லு. சாணி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லா வந்து மாட்டினேன். அவங்க தானேங்க கல்யாண பொண்ணு, அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கேர் எடுக்க முடியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மூஞ்சி கழுவிட்டு தொடச்சிக்கோங்க. அவ கல்யாண பொண்ணுதான், நாங்களும் கூட கல்யாணத்துல இருக்க தானே போறோம், என்ன அவ மூஞ்சி மட்டுமா நல்லா இருக்கணும்? சரி மேடம், ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் ஏதாவது போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நான் வரேன்க்கா. சரிம்மா. நல்லா வந்து மாட்டினேன் லூசு குடும்பத்துல. ஐயோ ஐயோ. ஏண்டி என்னடி ஒரே இழுக்குது அரிக்குது? அம்மா ஃபேஸ் பேக் போட்டுக்காங்க, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா, பேசி பேசி உயிர் எடுக்காத. என்ன கருமமோ, இதை போட்டா நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆயிடுவேனாடி? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆகிறனோ இல்லை கோவிசர்லா மாதிரி ஆகிறனோ, ஆனால் பல பலன்னு ஆயிடுவேன் ஜோதி. இந்த தடவை கல்யாணத்தில் என்ன நிறைய போட்டோ எடுக்க சொல்லணும், என்கிட்ட போட்டோவே இல்லடி ஜோதி. என்ன ஒருத்தி பதில் சொல்ல மாட்டாளுங்க? அடிப்பாவீங்களா, எல்லாம் எங்கே ஓடினாளுங்க, முக முடிய கழட்டி வச்சுட்டு என்ன விட்டு ஓடிட்டாளுங்களே. அடியாத்தி, அப்புறம் என்னாச்சு, கதையை சொல்லுடி முழுசா. அப்புறம் என்னத்த சொல்ல, அவன் புருஷனை போட்டு அடிக்க, அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்க, நடுவில் அந்த மாமியாருக்கு 2 அடி சேர்த்து விழுந்துச்சு. மாமியாருக்கு அடி விழுந்துச்சா? இவ எதுக்கடி போனா? சண்டையை தடுக்க போய் இவன் 4 அடியை வாங்கிட்டு வரா? தேவையா இதெல்லாம்? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் தேவையில்லை தான். அதுங்க சண்டை போடுதுங்க, முட்டிக்குதுங்க, ஏதோ பண்ணிட்டு போதுங்க, நம்ம இதுக்கு தலையிடணும்? இந்த காலத்து பிள்ளைங்களாம் ஒன்றும் சரியில்லை தான், என்னத்த சொல்கிறது. அது சரி, எப்போ பிரசவம் ஆக போகுது, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஏதோ இன்னும் 10-12 நாளில் பிரசவம் ஆக போதான் அப்படின்னு சொல்கிறா. ஒன்றும் வலியும் வந்த மாதிரி தெரியல, வயிறு இறங்கின மாதிரி தெரியல, இவளுக்கு சுகப்பிரசவம் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியல. என்ன பண்ணுவாண்ட இப்படி சொல்கிற? நம்ம ஊருக்குள்ள சுகப்பிரசவம் தானே ஆகும், எப்படி சொல்கிற நீ? ஏன் அடியே, வயிறு இறங்கினா தானே சுகப்பிரசவம் ஆகுது, தலையே திரும்பிச்சா என்னன்னு தெரியல, வயிறு இன்னும் நட்டமாகவே இருக்குது. இவன் எங்கே வேலை செய்கிறா? வேலை செஞ்சால் தானே குழந்தை புரண்டு திரும்ப கீழே வரும். அது சரி, இன்னும் 5-6 நாளில் ஆடி பிறக்க போதே, ஆடியிலையா பிரசவம் ஆக போகுது? ஆமா, 5-6 நாள் ஆடி பிறக்க போதில்ல, என்னன்னு தெரியலையே. என் பொண்ணுண்டு ஆடியில் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரியும்ல, அதுவும் பொட்ட பிள்ளையா பிறந்தா இன்னும் சிரமம். இது என்னடி புது கதையா சொல்ற? சித்திரையில தான் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆடிக்கு மாடி? நீ வேற, என் ஒன்று விட்டு சித்திக்கு அப்படிதான் குழந்தை பிறந்துச்சு ஆடியில. ஆடியில பிறந்ததுலேருந்து குடும்பமே ஆடி போயிடுச்சுல. ஆடி என்னத்த சொல்ற? அப்படி என்ன ஆச்சு? என்னத்த சொல்ல, ஆடியில புள்ள பிறந்து ஆவணியில மாமனார் போயிட்டாரு, புரட்டாசியில புரண்டு படுத்த மாமியாரு போய் சேர்ந்துருச்சு, அப்புறம் என்ன ஐப்பசியில அவனோட போது நிறுத்து. நீ சொல்றத பார்த்தா குடும்பமே பேச்சு சேர்ந்துருச்சு போலயே. ஆனா ஆமா பொண்ணுண்டு, ஆடியில புள்ள பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்ன செய்யறது? அப்படி பிறந்துதான் ஆகணும்னா பிறந்துதான் ஆகணும். நீ சொல்றதுலாம் நெசந்தானா?
இன்னும் ஆடி பிறக்க 6 நாள் தான் இருக்கு. இவளுக்கு புள்ள பிறந்துருமா என்னன்னு கேட்போம். ஏய் நெட்டக்கோக்கி, ரீட்டா இங்க வாடி. டடி நெட்டக்கோக்கி இங்க வா. இதுங்க ரெண்டும் சேர்ந்து எந்த குடிய கிடக்கிறதுக்கா பேசிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. இப்ப எதுக்கு நம்மள வம்புக்கு இழுக்குதுங்க? சொல்லுங்க தேய், என்ன தேய்? ஏண்டி உனக்கு பிரசவம் எப்ப நடக்கும்? புள்ள எப்ப பிறக்கும்? இது என்ன கேள்வி? புள்ள எப்ப பிறக்கும் என்கிட்ட கேட்டா அது எப்ப பிறக்குமோ பிறக்கும். இந்த நக்கல் லேண்ட்ல பேசிட்டு இருக்காதடி. இன்னும் 4 நாள்ல ஆடி பிறக்க போதான். ஆடி பிறக்க போகுதுன்னா பிறக்கட்டும். அதுக்கு என் புள்ளையும் சேர்ந்தா பிறக்கும். அடியே கழுத வாய் மூடி. இங்க பாரு, என்ன செய்வியோ ஏது செய்வியோ ஆடி பிறக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு புள்ள வரணும். ஆடி பிறக்கிறதுக்குள்ள புள்ள பிறக்கணுமா? இது என்ன பைத்தியம் ஆயிடுச்சோ? ஏத்த இது என்ன கடையில வாங்குற ஜாமாவா? ஆடி பிறக்கிறதுக்குள்ள போய் ஆஃபர்ல அள்ளிட்டு வரலாம்னு சொல்றதுக்கு புள்ளத்தை அது எப்ப வருமோ அப்பதான் வரும். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. குறைச்சல் நெட்டக்கோக்கி அதெல்லாம் முடியாது. எனக்கு பேரனோ பேத்தியோ ஆடி பிறக்கிறதுக்கு பேத்திலாம் வேணாம், பேரன் தான். ஆடி பிறக்கிறதுக்கு இன்னும் 6 நாள்ல பிறந்தாகணும். ஏத்த உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தம் பிடிச்சிச்சா வெயில்ல? பாத்தி அடி இவளுக்கு பேச்ச எனக்கே பைத்தியங்கிறா. இந்த அடி வீட்டுக்கு புள்ள ஆடி மாசம் பிறக்க கூடாதான், அதுக்கு முன்னாடியே பிறக்கணும். இந்த கிழவி பண்ண வேலையா இருக்குமோ? தேவையில்லாத ஏத்தி விட்டுட்டு இருக்கு என் மாமியார் அப்படின்னு எந்த முட்டாள் சொன்னுச்சு? ஐயோ நம்மளதான் முட்டாளுங்கிறா பாரு நெட்டக்கோக்கி. ஏய் முட்டாள்லாம் இல்ல, சொன்னாங்க ஆடியில பிறந்தா குடும்பமே ஆடி போயிருமா. ஓஹோ, அப்ப ஆவணியில பிறந்தா மட்டும் நல்லா இருக்குமாக்கும்? ஆடவே ஆடாத என்ன குடும்பம்? ஆடுற குடும்பம் ஆடிதான் ஆகும். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல. எனக்கு தெரியாது, என் பேர குழந்தை ஆடிக்கு முன்னாடி வரணும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, குழந்தைங்கிறது அதுவா வரணும். நம்ம பிடிச்சி வா வான்னு சொன்னா எப்படி வரும்? ஆமா ஆமா, நீ ஒரு வேலையும் செய்யறதில்ல. இந்நேரம் புள்ளைய பிறந்திருக்க வேண்டியது. இன்னும் வயிற்று மேல் நோக்கியே இருக்கு. புள்ள திரும்பிச்சா என்னன்னே தெரியல. எப்படி ஆஸ்பத்திரி போற? நாளைக்கு தான் செம்காப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, போனாதான் தெரியும். நாளைக்கு உன் கூட நானும் வரேன். இது எதுக்கு நம்ம கூட வருதா? எதுக்குத்த? இத்தனை மாசம் நான் தனியா தானே போனேன். எனக்கு வழி தெரியும், நான் போய் புள்ளைய பெத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் பொம்பளைகிட்ட நான் கேட்கணும் எப்ப குழந்தை பிறக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த டாக்டர் பொம்பளைய பார்த்து கேள்வி கேட்டே ஆகணும், எப்ப குழந்தை எடுத்து தருவேன்னு. ஐயே இது என்ன அநியாயமா இருக்கு? திடீர்னு வந்து குழந்தை எடுனா என்ன செய்ய முடியும்? சரி நீங்களே வந்து கேளுங்க. வந்து கேட்டீங்கன்னா டாக்டர் உங்க நாக்க புடுங்க மாதிரி கேட்பாங்க. இங்க பாருங்க, நீங்க டாக்டர் கேட்டாலும் சரி, கலெக்டர் கேட்டாலும் சரி, அந்த கடவுளே கேட்டாலும் சரி, புள்ள எப்ப வரணும்னு இருக்கோ அப்பதான் வரும். சரியா? நம்ம இஷ்டத்துக்குலாம் வர வைக்க முடியாது. இந்த காலத்துல எவ்வளவு பேர் பிள்ளைங்க இல்லாம இருக்காங்க. இது வந்ததே பெருசுன்னு நினைக்கிறோம். அதுல வேற ஆடியில பிறக்கூடாது, ஆவணியில பிறக்கூடாது. நீங்க என்ன இதெல்லாம் சொல்றது? பிறக்க வேண்டிய நேரத்துல பிறந்தா சரி, அதை நல்லபடியா வளர்த்தா சரி. இது மாதிரி கேவலமா வளர்க்க கூடாது. அது ஒண்ணுதான் முக்கியம். நீ என்ன சுத்தி காட்டுறியா? நான்லாம் என் பிள்ளைய நல்லா தான் வளர்த்துருக்கேன். அதனாலதான் உன்னை கட்டிக்கிட்டு வெளிநாட்டுல போய் உட்காந்துருக்கான். ஆமா ஆமா, நீ வளர்த்த நச்சுதான் தெரியுமே. நீங்களே வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்ன அக்கா, வீட்டுல எந்த வேலையும் இல்லையோ? அதான் இங்க வந்து வேலை பாக்குறீங்க. என்னடி உன் மருமக இந்த போடு போட்டு போறா? வந்த புதுசுல அத்தை அத்தைன்ட்டு தான் இருந்தா. இப்ப புள்ள பக்க போறாளே, அந்த கொழுப்புல இருக்கா. இருக்கட்டும், நாளைக்கு வச்சுக்கிறேன் டாக்டர்கிட்ட. சரி பொண்ணுண்டு, என்ன ஆனாலும் சரி ஆடுக்குள்ள புள்ள எடுத்துரு. அப்புறம் உன் குடும்பம் ஆடுறதும் ஆடாதும் உன் கையில தான் இருக்கு. வரட்டுமா? வந்த வேலையை நல்லா முடிச்சுட்டு தான் போறா. போ போ. ஐயோ, ஒருவேளை ஆடியில புள்ள பிறந்து நம்ம மண்டையை போட்டோன்னா என்ன ஆகுறது? ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்வி போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பியூட்டிஷியன் தமிழ் செல்வியை எவ்வளோ நேரத்தில் முகம் கழுவ சொன்னால்? மறுபடியும் சொல்கிறேன், பியூட்டிஷியன் தமிழ் செல்வியை எவ்வளோ நேரம் கழித்து முகம் கழுவ சொன்னால்? எபிசோட ஃபுல்லாக பார்த்து நல்லா கவனிச்சு இதுக்கான பதிலை சொல்லுங்கள். பதிலை சொல்லிட்டு உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்கள். முதல் 10 பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.